பிக் பேஷ் லீக் 2024-25ஓட 37வது போட்டி சிட்னி சிக்ஸர்ஸ் சிட்னி தண்டர் கடையில் நடக்க போகுது. ரெண்டு சிட்னி டீம்ஸும் எஸ்சிஜியில் மோத போகிறாங்க. இது கண்டிப்பாக ஸ்பெஷல். இந்த ரெண்டு டீமுக்குமே லீக் ஸ்டேஜில் கடைசி போட்டி. சிட்னி சிக்ஸர்ஸை பொறுத்த வரைக்கும் நம்பர் 2 ஸ்பாட்டில் இருக்காங்க. சிட்னி தண்டர் நம்பர் 3ல் இருக்காங்க. இந்த ரெண்டு டீமில் தண்டர் ஜெயிச்சாங்கன்னா நம்பர் 2 நம்பர் 3 ஸ்வாப் ஆகும். அதுவும் மைண்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் சிக்ஸர் ஜெயிச்சாங்கன்னா பாசிபிளாக நம்பர் 1க்கு போக முடியும். ஹரிக்கன்ஸு கடைசி போட்டியில் தோக்கணும். ரன் ரேட் அடிப்படையில் சிட்னி சிக்ஸர்ஸ் பெட்டராக இருந்தால் அவங்க கண்டிப்பாக டாப் ஸ்பாட்டுக்கும் போக முடியும். அப்படின்றதுனால இந்த போட்டிக்கு சுவாரஸ்யம் குறைவு கிடையாது. கண்டிப்பாக இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போகுது. பேசலாம். MSC Cricket 11 அப்படின்னு சர்ச் பண்ணி டெலகிராமில் ஜாயின் பண்ணிக்கோங்க. குழப்பம் இருந்ததுன்னா டாப் கமெண்ட் லிங்க் இருக்குது, கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. ரியல் 11 ஸ்மால் லீக்குக்கு பெஸ்ட்டான ஆப்பு. கேம்ஸ் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. கேம்ஸில் இன்ட்ரெஸ்ட் இருக்கும் உங்களுக்கு இது நல்ல வாய்ப்பு. ப்ரெடிக்ஷன் பேஸில் நீங்கள் பெஸ்ட்டாக இருக்கீங்களா, இந்த பர்டிகுலர் டீம் ஜெயிக்கும், இந்த பர்டிகுலர் பிளேயர் பெஸ்ட்டாக பர்ஃபார்ம் பண்ணுவாங்க இந்த பர்டிகுலர் கிரவுண்டில் அப்படின்னு நீங்கள் யோசிச்சிங்கன்னா டெஃபினட்டாக ரியல் 11 சூப்பரான விஷயம். ரியல் 11 இன்ஸ்டால் பண்ணலைன்னா டாப் கமெண்ட் லிங்க் இருக்குது, கிளிக் பண்ணி இன்ஸ்டால் பண்ணி என்னோட ரெஃபரல் கோடை பயன்படுத்த மறக்காதீங்க. சிட்னி கிரிக்கெட் கிரவுண்ட் சிட்னியில் தான் இந்த போட்டி. மழைக்கான வாய்ப்பு இருக்குது. இது கொஞ்சம் ஸ்லோ ட்ராக்கு. மழைக்கான வாய்ப்பு இருக்கும்போது இந்த ட்ராக் கொஞ்சம் பெட்டர் ஆகும் அப்படி தான் சொல்லணும். பட் பார்க்கணும், ஆன் டைமில் முழுமையாக மழை பெஞ்சு கெடுக்குதான். ஏன்னா இந்த டே ஃபுல்லாகவே மழை அப்படிங்கிற ஃபோக்காஸ் தான். பட் லைட் ரெயின் ஃபோக்காஸ்ட் மேட்ச் டைம் அப்படிங்கிறது இருக்குது. ஆன் டைமில் இந்த முன்னாடி பெஞ்ச மழையில் டிஸ்டர்ப் இருக்கலாம், இல்லை ஆன் டைமில் மழை கூட பெய்யலாம். அப்படின்றதுனால இது கொஞ்சம் பார்த்து இன்வெஸ்ட் பண்ண வேண்டிய மேட்ச்சு. ஜனவரி 17 1:45 PM நம்மளோட டைம், அவங்களோட டைம் 7:15 PM மேட்ச் ஸ்டார்ட் ஆகுது. 64 போட்டியில் 32 பேட் ஃபஸ்ட்டு, 31 சேசிங்கு, ஒரு நோ ரிசல்ட் மேட்ச். ஆவரேஜ் பேட் ஃபஸ்ட்டு 158. இது ஓரளவுக்கு டீசன்ட் நம்பர். பட் கொஞ்சம் ஸ்லோ ட்ராக் தான். ஓரளவுக்கு இனிஷியலாக ஓப்பனர்ஸு கொஞ்சம் மிடில் பேஸில் விளையாண்டா கூட எண்டில் நிறைய விக்கெட்ஸ் விழும். இது எஸ்சிஜியில் நம்ம பார்க்குற ஒரு விஷயம். ஜென்ரல் கிரவுண்ட் அப்படின்னாவே இந்த எண்ட் ஓவர் விக்கெட் அப்படிங்கிறது எதிர்பார்க்குற ஒரு விஷயம்னாலும் இது கொஞ்சம் ஸ்லோவாக இருக்கும். அப்படின்றனால தூக்கி அடித்து நிறைய லாங் அண்ட் கேட்சஸ்ஸு அது நம்ம பார்ப்போம். 6 விக்கெட் பேட் ஃபஸ்ட்டு பண்ணும்போது ஆவரேஜ் வந்துருக்கு, சேஸ் பண்ணும்போதும் 6 விக்கெட் ஆவரேஜ் இருக்குது. பேட் ஃபஸ்ட்டு சேஸிங்க்கு பெரிய டிஃப்ரென்ஸ் இல்லை. இன்றைக்கி மழை காரணமாக சேஸ் பண்ணுவாங்க அப்படின்னு எதிர்பார்க்குறோம். சிக்ஸர்ஸை பொறுத்த வரைக்கும் 220க்கு 3 அப்படிங்கிற ஹை ஸ்கோர் அங்கே பதிவு பண்ணியிருக்காங்க. ஹீட் 73க்கு 10 அப்படின்னு லோ ஆகிருக்காங்க. 150க்கு பிலோவாக 23 டைம்ஸ். நிறைய நேரங்களில் லோ ஸ்கோரும் இருந்திருக்கு. 150க்கு பிலோ தான் அதிகமாக இருந்திருக்கு. இந்த பேட்டர்னில் மைண்ட் பண்ணிக்கோங்க. 190 எப்போவோ சில நேரங்களில் வந்திருக்கு. இந்த டாப் ஆர்டை ஸ்டடி பண்ணிட்டாங்க, அவங்க இன்னிங்ஸை பில்ட் பண்ணிட்டாங்கன்னா டெஃபினட்டாக பேக் எண்டில் நல்லா பண்ண முடியும். இதில் சிக்ஸர்ஸ் கொஞ்சம் டாமினண்ட்டாக பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க இந்த ஹோம் கிரவுண்டில். ரெண்டு டீமுமே சிக்ஸர்ஸ் அப்படின்னா கூட எஸ்சிஜி பேஸில் சிட்னி சிக்ஸர்ஸ் தான் இருப்பாங்க. ஷோ கிரவுண்ட் பேஸில் சிட்னி தண்டர் இருப்பாங்க. மைண்ட் பண்ணிக்கோங்க. ரீசெண்டாக சிக்ஸர்ஸோட 3 வின்ஸ். அதுக்கு முன்னாடி ஹீட்டு, சிக்ஸர்ஸு, ஸ்டார்ஸு, சிக்ஸர்ஸ் ஹீட்டு, சிக்ஸர்ஸ் அப்படிங்கிற மாதிரி ஹீட்டுக்கிட்ட மட்டும் கொஞ்சம் தோற்றுருக்காங்க. அண்ட் அதுக்கு காரணம் போன சீசனில் அவங்க நல்லா பர்ஃபார்ம் பண்ணாங்க அப்படிங்கிறது இருக்குது. ரீசன்ட் இயர்ஸில் அவங்க கொஞ்சம் பெட்டராகவும் வந்துட்டுருக்காங்க அப்படின்றதும் இருக்குது. சிக்ஸர்ஸ் நல்லா பண்ணியிருக்காங்க சிட்னி சிக்ஸர்ஸு. இந்த போட்டியில் ஸ்டீவ் ஸ்மித்து, சீன் அபாட், டோட் மர்ஃபி இருக்காங்க. ஸோ அது உங்களுக்கு டவுட்டாக இருக்கலாம்னா ஸ்ரீலங்கா டெஸ்ட் ஸ்குவாடில் அவங்களாம் இருக்காங்களே அப்படின்னா இந்த போட்டியோட அவங்க வெளியில் போகிற மாதிரி ஒரு சூழல் இருக்கும். அது சிட்னி சிக்ஸர்ஸுக்கு பின்னாடி இருக்கும். இந்த போட்டி அவங்களுக்கு ஆறுதலாக இருக்கும். குறிப்பாக ஹோம் மேட்சஸை கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இதில் இன்னுமே பெட்டராக கன்ஃபார்ம் பண்ணலாம் அப்படிங்கிறதும் இருக்குது. ஸ்டீவ் ஸ்மித்து டாப் ஆர்டரில் சக்ஸஸ்ஃபுல் பேட்டராக இந்த டீமுக்கு நிறைய பண்ணியிருக்காரு. அதே நேரத்தில் இந்த பர்டிகுலர் ஒன்றில் சக்ஸஸ்ஃபுல் பேட்டர், அதில் டவுட்டே இல்லை. ஜோஸ் ஃபிலிப்பையும் நல்லா பண்ணியிருக்கார். ஜாக் எட்வர்ட்ஸ் 2 பாயிண்டில் யோசிக்கலாம். அவரோட பவுலிங் அண்ட் நம்பர் 3 ஸ்பாட்டு. ஸோ இது 1 டவுன் அப்படிங்கிற வகையில் அவருக்கு சூப்பரான பிளேஸ், நிறைய சக்ஸஸ் பண்ணியிருக்காரு. ஆரம்ப மேட்ச்லேயே அவருக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிது. இன்னொரு இன்ஜுரி காரணமாக இவருக்கு ஒரு வாய்ப்பு அப்படின்ற இடத்துல தக்க வச்சுக்கிட்டா நல்லா பண்ணார். அவரோட இன்ஜுரி காரணமாக தான் அந்த இடத்துல கர்டிஸ் பேட்டர்சன் வந்தார். பட் மறுபடியும் இப்போ ஜாக் எட்வர்ட்ஸுக்கான வாய்ப்பு கிடைக்குது. கண்டிப்பாக பயன்படுத்திப்பான்னு யோசிக்கலாம். மோசஸ் ஹென்ரிக்ஸ் இந்த பர்டிகுலர் கிரவுண்டில் பெஸ்ட்டாக இருந்திருக்காரு. மற்ற கிரவுண்ட்ஸில் அவ்வளோ பெஸ்ட்டுன்னு சொல்ல முடியாது. இங்கே நிறைய விளையாண்டுருக்கனால அந்த அனுபவத்தில் விளையாடுறாரு. பவுலிங் பேஸில் சில நேரங்கள் எடுத்துக்கிறார். ரேராக தான் பார்க்கணும். ஜோர்டான் சில்க்கு கேச்சிங் பொசிஷன் அவருக்கு பாசிட்டிவ் அப்படின்னா கூட இப்போ ரீசெண்டாக இன்னிங்ஸ் பெருசாக அவர்கிட்ட வரலை. அது கொஞ்சம் மைனஸாக பார்க்கலாம். சில டீம்ஸில் மட்டும் ட்ரை பண்ண வேண்டிய பிளேயர். லாச்லான் ஷா ஓகேவா சொல்லலாம். பட் பெஸ்ட்டுன்ற மாதிரி யோசிக்க முடியுமான்னு பார்க்கணும். லேட்டாக வரதுனால பெருசாக யோசிக்க முடியாது. ஹெய்டன் கர் போன போட்டியில் எண்டில் வீசுகிற இடத்துல அவர் ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக இருப்பார். ஓரளவுக்கு நல்ல ஆல்ரவுண்டர்னே சொல்லலாம். இப்போ ரீசன்ட் மேட்சஸில் அந்த மேட்ச் ப்ராக்டிஸ் அப்படிங்கிறத எடுத்துகிட்டு வரார்.
ஒரு 1 இயராக வந்து அது இல்லாமல் இருந்தது பின்னாடின்னு சொன்னால் கூட. அண்ட் ஓரளவுக்கு கான்ஃபிடெண்ட்டாக இருக்கார் இந்த டீமில் செலக்ட் ஆகி தொடர்ந்து விளையாடுறதுனால. அந்த வகையில் ஓகேன்னு கன்சிடர் பண்ணலாம். பென் வாசியஸ், சீனா பாட்டு, டோன் மர்ஃபி இவங்கெல்லாம் நல்ல பவுலிங் கொடுத்துட்ருக்காங்க. ஜாஃபர் ஜோஹன் போன போட்டியில் 4 ஓவர் வீசினார். அண்டர்ஸ்டாண்டபிளி இங்கிலீஷ் பிளேயர், ஒரு ஓவர்சீஸ் பிளேயர்னால வாய்ப்பு கொடுக்கலாங்கிற ஆங்கிலே வச்சாங்க. இந்த டீமுக்கு ஒரே ஒரு ஓவர்சீஸ் பிளேயர் ஜோஹன் மட்டும்தான். லெக் பிரேக் வீசக்கூடிய எபிலிட்டி. இல்லை டோன் மர்ஃபியை பயன்படுத்துறது வந்து ரொம்ப அன்ஃபேர்னு தான் சொல்லணும். போன போட்டியில் ஒரே ஓவரில் 2 விக்கெட் எடுது. ஸோ ஒரு பாயிண்டில் மேட்சப் பேஸில் ஹென்ரிக்ஸ் யோசிக்கிறார் அப்படின்னு வச்சுக்கலாம். இன்னொரு பாயிண்டில் யோசிக்கும்போது மற்ற பிளேயர்ஸுக்கு ஒரு கான்ஃபிடென்ட் கொடுக்க நினைக்கிறார். ஹென்ரிக்ஸோட கேப்டன்சி அதுதான் ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு விஷயம். ஏன்னா பவுலிங் பேஸில் ஜாக் எட்வர்ட்ஸு பெருசாக கன்சிடர் பண்ண தேவையில்லை. ஏன்னா அவரை பேட்டிங் பேஸில் ப்ரொமோட் பண்ணுறாங்க. பட் அவருக்கு ஒரு கான்ஃபிடென்ட் பவுலிங் வீசும்போது இருக்குது அப்படின்றதுனால அதை முழுமையாக பயன்படுத்த பார்க்குறாரு. இது நல்ல கேப்டன்சிக்கு அழகு. ஆனால் ஒரு யங்ஸ்டராக டோன் மர்ஃபி மாதிரி ஒரு பவுலர் நல்ல பர்ஃபார்ம் பண்ணுறாரு. இன்டர்நேஷ்னல்லையே வந்து பர்ஃபார்ம் பண்ணுறாரு. டெஸ்ட் கிரிக்கெட்டில் ப்ரைம் பவுலர் அப்படிங்கிற மாதிரி ஆஃப்டர் நேத்தன் லைனுக்கு அப்புறம் யோசிக்கிற பவுலர். இந்த மாதிரி பவுலருக்கு வாய்ப்பு கிடைக்கலைங்கிறது கண்டிப்பாக அவருக்கு தனிப்பட்ட முறையில் அன்ஃபேராக ஃபீல் பண்ண வைக்கும். ஸோ அதுதான் இங்கே நடக்குது. ஸோ எனிவே டோன் மர்ஃபி இன்றைக்கி எவ்வளோ தூரம் பவுல் பண்ணுவாருன்னு யோசிக்கணும். சீனா பாட், வாசியஸ், கெர்ரு, ஸோ இவங்கெல்லாம் பவுல் பண்ணுறாங்க. அடிஷ்னலாக ஜாக் எட்வர்ட்ஸ் கூடவே ஜாஃபர் ஜோஹனுங்கும்போது மர்ஃபியோட ஓவர் குறையலாம், பார்க்கணும். பென் மெனண்டி, ஜோயல் டேவிஸ் அண்டு மிச்சல் பெரி தொடர்ந்து பெஞ்சிலே தொடருவாங்க. தண்டரை பொறுத்தவரை டான் கிறிஸ்டியன் போன போட்டியில் இல்லை. ஸோ அவர் கோச் கம் பிளேயருங்கிற மாதிரி ஆகிட்டார். பிளேயர் கம் கோச்சுங்கிறது ஜென்ரல் சினாரியோ நம்ம பார்த்துருக்கோம். பட் இவர் கோச்சாக இருந்து இங்கே வராரு அப்படிங்கிற வகையில் இது கொஞ்சம் வித்தியாசமாக இருந்தது. எனிவே அதில் ஒரு சில போட்டிகள் நல்லா தான் விளையாண்டார். அவரை பொறுத்த வரைக்கும் நமக்கு நல்லாவே தெரியும். சூப்பர் ஆல்ரவுண்டர், மிடில் பேஸில் குயிக்காக ஹிட் பண்ணக்கூடிய எபிலிட்டி அண்ட் வேரியேஷன் வெரைட்டி கொடுத்து விக்கெட் எடுக்கக்கூடிய கெப்பாசிட்டி. ஸோ அதுதான் அவர்கிட்ட யோசிக்கிற ஒரு விஷயம். ஒலிவர் டேவிஸு அவ்வளோ பெஸ்ட்டாக இல்லை. இந்த சீசன் ஆரம்பத்தில் சொன்னோம் இவர் பெஸ்ட் பிளேயர் அப்படிங்கிற மாதிரி. அந்த பெஸ்ட் பிளேயரோட அவுட்புட் வரல அப்படிங்கிறது இருக்குது. வெஸ் சாகர் இந்த போட்டியில் வராரு. ஸோ அவர் ஹேட்சர் பிளேயர்ஸுக்கு ரீப்ளேஸ்மெண்ட்டாக வராரு. பட் 11ல் யாருக்காவது ரீப்ளேஸ்மெண்ட்டாக வருவாரா அப்படின்னு பார்க்கணும். இங்கே ஒரு பாயிண்ட் யோசிக்கும்போது விளையாட போகிறது எஸ்சிஜியில். இவங்களோட டெம்ப்ளேட்டு போன போட்டியை பொறுத்த வரைக்கும் நம்ம ஷோ கிரவுண்ட் மாதிரி டெம்ப்ளேட்டு 3 ஸ்பின்னரை வச்சு போனாங்க. அது ஸ்லோவாக இருக்கும், ஸ்லோ நேச்சர் ட்ராக்கு. இதுவுமே ஸ்லோ நேச்சர் இருந்தால் கூட ஓரளவுக்கு பேஸ் சப்போர்ட் இருக்கும். அவ்வளோ டர்ன் அந்த மாதிரி பெரிய சப்போர்ட்டும் நம்ம யோசிக்க முடியாது. சிட்னி தண்டரை பொறுத்த வரைக்கும் அவங்களோட பெரிய டெம்ப்ளேட்னா ஸ்பின்னர்ஸ் அதிகமாக வச்சு எடுத்துகிட்டு போகிறது தான். ஸோ அது இந்த சீசனில் இப்போதைக்கு நிலைமையாக வந்திருக்கு. இதுக்கு முன்னாடி ஆண்ட்ரூஸ் அண்ட் க்ரீன் மட்டும் இருந்தாங்க. தன்வீர் சங்கா வந்து இன்ஜுரி காரணமாக வெளியில் இருந்தார். சொல்லப்போனால் தன்வீர் சங்காவோட இன்ஜுரி தான் டாம் ஆண்ட்ரூஸ் மாதிரி ஒரு பிளேயரை கண்டுபிடிக்க உதவுச்சுன்னு சொல்லலாம். அதுக்கு முன்னாடி டொமஸ்டிக்லாம் நல்லா பண்ணியிருக்காரு இப்படின்னு சொன்னால் கூட ஒரு நல்ல பவுலிங் கொடுக்க முடிஞ்சது. ஓவர் தன்வீர் சங்கான்னு யோசிக்கிற அளவுக்கு அவரோட பவுலிங் இருந்தது. இன்னும் சொல்லப்போனால் க்ரீன்லாம் கூட கஷ்டப்பட்டாரு இந்த சீசனில். ஆனால் டாம் ஆண்ட்ரூஸ் வந்து ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காரு, சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்திருக்காரு. ஸோ அதை நம்ம இங்கே யோசிக்கிற மாதிரி இருக்குது. அதனால் 3 ஸ்பின்னரோடு போவாங்களா அப்படிங்கிற அந்த கேள்வி வருது. தன்வீர் சங்கா, ஆண்ட்ரூஸ் அண்டு க்ரீன் இந்த 3 பேரும் இருப்பாங்களா? மேக்கன்ட்ரூ ப்ளஸ்ஸு ஹெஸ்னைன் இந்த 2 பேஸரை வச்சு மட்டும் போக முடியுமா? இருக்காங்க சார்ஜ் காட்டன் அடிஷ்னலாக, அது ஓகே தான். இருந்தால் கூட இந்த ஸ்பின்னர்ஸுக்கு ஓவர் கொடுக்காம தவிர்க்க முடியாது. அதுக்கு ஒரு பேட்டர் சைடு மூவ் பண்ணலாம். ஒலிவர் டேவிஸ் இருந்தால் பெட்டர். இல்லை ஒரு எக்ஸ்ட்ரா பேஸருங்கிற ஆங்கிளில் வெஸ் சாகரை கொஞ்சம் கன்சிடர் பண்ணலாம். இது பண்ணுவாங்களான்னு பார்க்கணும். அண்ட் சிட்னி தண்டர் பொறுத்த வரைக்கும் இந்த சீசன் ஆரம்பத்தில் வந்து இந்த 5 bowler ஸ்டிக்குங்கிறது ரொம்ப கான்ஃபிடெண்ட்டாக கொண்டு வந்தாங்க. பட் சாம்ஸோட இன்ஜுரி வந்து பெரிய பின்னாடி ஏற்படுத்திச்சு. சாம்ஸ் வரும் இன்ஜுரிங்கிறதுனால இந்த பிளேயர் பேஸில் ஸ்பிளிட் நிறையா ஆயிடுச்சு. பவுலிங் ஆப்ஷன்ஸ் அதிகமாக எடுத்து வர வேண்டியதாக போச்சு. இப்போ காட்டன் அண்டு ஹஸ்னைன் அதனால தான் உள்ளே வராங்க அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கலாம். கான்ஸ்டஸ் அண்டு வார்னர் ஓப்பன் பண்ணுறாங்க. 2 பேருமே சூப்பர் பிளேயர்ஸ். ரீசெண்டாக கான்ஸ்டஸோட அந்த டெஸ்ட் டெபியூ, அதுக்கப்புறம் ரீசெண்டாக இன்னிங்ஸ் பில்டிங், போன போட்டியில் டெடிகேட்டிவாக இனிஷியல் ஸ்டார்ட் கொடுத்தது, இதெல்லாமே நல்லா இருந்துச்சு. அது கண்டினியூ ஆகணும், பார்க்கணும். வார்னரை பொறுத்த வரைக்கும் இந்த சீசனோட பெஸ்ட் ஸ்கோரர் அப்படிங்கிற மாதிரி இருக்கார். சூப்பராக பண்ணுறாரு, நல்லா பண்ணுறாரு. ஆரம்பத்தில் கொஞ்சம் தடுமாற்றம் வந்து அந்த ஸ்டார்ட் கிடச்சி கன்வெர்ட் பண்ணலை அப்படின்றது இருந்தது. பட் தொடர்ந்து அந்த கன்வர்ஷன் இருந்தது. போன போட்டியில் எக்ஸ்ட்ரா பேஸில் பீட் ஆனார். ஸோ வார்னரை பொறுத்த வரைக்கும் இந்த எக்ஸ்ட்ரா பேஸ் பாடி லைன் இது நம்ம நிறைய டைம் சொல்லியிருக்கோம். அதில் பீட் ஆவார். அந்த மாதிரி பவுலர் ஆப்போசிட்டில் இருந்தால் கொஞ்சம் டஃப்பு. பட் அதை கரெக்டாக லைனை பிக் பண்ணணும். ஒரு இனிஷியலாக ஸ்டார்ட் பண்ணிட்டாருன்னா அதுக்கப்புறம் அந்த ஒரு பால்லாம் ஒரு பெரிய ப்ராப்ளமாக இருக்காது. கில்ஸு
லெஃப்ட் ஹேண்ட் பேட்டை ஓரளவுக்கு ஸ்டார்ட் கொடுக்குறாரு. அந்த எபிலிட்டி தெரியுது, அந்த கன்வர்ஷன் இல்லாமல் இருக்குது, அந்த ஈகர் வேணும், அது பார்க்கணும். சாம் பில்லிங்ஸு ஒரு பாயிண்டில் ஸ்பின்னர்ஸ் 3 பேர் இருக்கும்போது விக்கெட் கீப்பரை எடுத்துகிட்டு போகிறது பெட்டர். ஏன்னா அதில் பாயிண்ட் எடுக்க முடியும். பேசர் இருக்கும்போது நல்ல பேஸ் ஸ்டாக்கில் கண்டிப்பாக அது ஒரு விஷயமும் இருக்குது, இல்லைன்னு சொல்லலை. பட் டெஃபினட்டாக 3 ஸ்பின்னர் இருக்கும்போது ஸ்டம்பிங் மாதிரி விஷயங்கள் 2 பண்ணாலோ ஒரு கேட்ச் அடிஷ்னலாக பிடிச்சாலோ அவர் வந்து ட்ரீம் டீமுக்குள்ளே வந்துடலாம். அதே நேரத்தில் நம்பர் 4க்கு வாய்ப்பாக இருக்காங்க. ஏன்னா ஒலிவர் டீசில் தான், அதனால் சாம் பில்லிங்ஸு ஏழியாக வந்து எடுத்துகிட்டு போக வேண்டிய சூழலில் இருக்கார். ஸோ அதனால் கண்டிப்பாக ஒரு நல்ல சாய்ஸாக பார்க்கணும். ஜார்ஜ் காட்டன் ஓரளவுக்கு டீசன்ட் பிளேயர், நல்ல பிளேயர்னு சொல்லலாம். ஓரளவுக்கு லெஃப்ட் ஆர்ம் பேஸில் விக்கெட் எடுக்க முடியும். போன போட்டியில் பயன்படுத்தலைங்கிறதுனால ஒரு சின்ன பயம் இருக்குது. பட் இந்த கிரவுண்டுக்கு சூட்டபுளாக இருக்க முடியும். ஒரு 3 ஸ்பின்னர் முழுமையாக வீச முடியும் அப்படின்னு சொல்ல முடியாது. 3 ஓவர்ஸ் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துட்டு காட்டனுக்கு 3 ஓவர் அப்படிங்கிற மாதிரி அந்த கன்வர்ஷன் இருக்கலாம், பார்க்கணும். வெப் ஜெயின் இந்த இடத்துல யோசிக்க வேண்டிய ஆல்ரவுண்டர் தான். ஆனால் ஏற்கனவே நிறைய ஸ்பின்னர்ஸ் இருக்கனால இவர் யோசிக்கவே வேண்டியதில்லை. ஒரு ஒன் ஆஃப் த பேட்டராக கன்சிடர் பண்ணலாம். நல்ல பிளேயர், டவுட்டே கிடையாது. கிறிஸ் கிரீனு, மெக்கன்ட்ரூ, டாம் ஆண்ட்ரூஸ், தன்வீர் சங்கா அண்ட் ஹெஸ்னைன் எல்லாருமே நிறைய பக்கம் பவுல் பண்ணக்கூடிய பவுலர்ஸு. ஸோ அந்த வகையில் ஓகே. ஹெஸ்னைன் எக்ஸ்ட்ரா பேஸு போன போட்டியில் சின்னதாக கம்பேக் பண்ணார். முதல் போட்டியில் கொஞ்சம் ரன்ஸுக்கு போனார். மெக்கன்ட்ரூ இந்த சீரியஸில் அவ்வளோ பெஸ்ட்டாக இல்லை, ஆனால் போன போட்டியில் சின்னதாக கம்பேக் பண்ணியிருக்காரு. ஓவராலாக பார்க்கும்போது சிட்னி தண்டை இப்போதைக்கு ஓகேன்னு சொல்லலாம். பட் ஒரே ஒரு பாயிண்ட் தான், சாம்ஸ் அண்டு பேன்கிராஃப்ட்டு போனது அப்படிங்கிறது இந்த டீமுக்கு டவுன் பண்ண வச்சதுன்னா சொல்லலாம். அதை தாண்டி போன போட்டியில் வெளியில் வந்திருக்காங்க, கொஞ்சம் நல்லா பண்ணியிருக்காங்க. அது கொஞ்சம் கான்ஃபிடென்ட்டை கொடுக்கலான்னு தோணுது. 2 டீம் பார்க்கும்போது சிட்னி சிக்ஸர்ஸுக்கு ஹோம் அட்வான்டேஜ் இருக்குது. ஸோ அது ஒன்று தான் நம்ம எக்ஸ்ட்ரா சொல்லணும். ஏன்னா இந்த 2 டீம்லேயுமே பேட்டிங் டெப்த்து டெஃபினட்டாக இருக்குது. பெண்டாசியஸ் பண்ணுற ஒரு விஷயத்த மெக்கன்ட்ரூ பண்ண முடியும் பவுலிங் பேஸில். மெக்கன்ட்ரூ முன்னாடி இன்னுமே பெஸ்ட்டாக இருந்தார். இப்போ இருக்கிற மெக்கன்ட்ரூ மாதிரி இல்லை. அது வந்துச்சுன்னா வெளிப்பட்டுச்சுன்னா கண்டிப்பாக ஈக்குவலாக சொல்லலாம். இங்கே க்ரீன் ஓரளவுக்கு பண்ணுறாரு, அதுக்கு ஈக்குவலாக கெர்ரை சொல்லலாம். மிடில் இன்எக்ஸ்பீரியன்ஸ் லாக்ஸ்லன் ஷா அண்டு வெப்ஜென். இதுக்கு முன்னாடி ஜோர்டான் சில்க்கு, காட்டன், ஸ்டெபிலிட்டி கொடுக்கறதுல பில்லிங்ஸ், ஹென்ட்ரிக்ஸு, எட்வர்ட்ஸு, கில்ட்ஸு, ஃபிலிப்பி, வார்னர், ஸ்மித்து, வார்னர், ஃபிலிப்பி, கான்சஸ் அப்படிங்கிற மாதிரி ஒரு அளவுக்கு மேட்ச் பண்ண முடியுது. பட் இந்த பர்டிகுலர் கிரவுண்டில் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணது, அதே நேரத்தில் கொஞ்சம் பெட்டர் ஸ்கோரிங் பேஸில் அண்ட் இப்போ இருக்கிற வின்னிங் பேஸில் தான் யோசிக்கும் போது சிக்ஸஸுக்கு அட்வான்டேஜ். அண்ட் இதுக்கு முன்னாடியும் பார்த்தா தண்டரை வச்சு செஞ்சுருக்காங்க பாருங்கள். பவுலிங் ஆப்ஷன்னு பார்க்கும்போது ஆப்வியஸாக ஃபாஸ்ட் பவுலர்ஸ் ஒழுங்காக வீசிடுறாங்க. கெர்ரு, வாசியஸ் அண்டு சீனபாட்டுக்கு முழுமையாக கொடுக்க பார்க்குறாங்க. என்ன சொல்ல போனால் ஜாக் எட்வர்ட்ஸுக்கு கூட கொடுக்க பார்க்குறாங்க. போன போட்டியில் ஜோகன் அதிகமாக வீசினார், கொஞ்சம் வித்தியாசமாக இருந்தது. ஏற்கனவே சொன்ன மாதிரி டோல் மர்ஃபியை நிறைய பயன்படுத்தாதது அன்ஃபேர் தான். பென் வாசியஸ் அண்டு சீனபாட் எண்டோரில் வீசலாம். சீனபாட் ஒருவேளை பவர் சர்ச் இந்த மாதிரி இடத்துல இருந்தாருன்னா அப்போ எண்டோரில் கெர்ரு வருவார். இந்த சைடு பவுலிங் ஆப்ஷன் பார்க்கும்போது ஆப்ஷன் அடுத்து எக்ஸ்ட்ரான்னு பார்க்கும்போது காட்டன். ஆனால் போன போட்டியில் இந்த 5 பவுலர் தான் முழுமையாக வீசினாங்க. நாதன் மெக்கன்ட்ரூ அண்ட் ஹெஸ்னைன் எண்டோரில் வீசுறதுக்கான வாய்ப்பு. சிக்ஸர்ஸ் அண்ட் சிட்னி தண்டர் பாருங்கள், பக்கத்தில் கூட கிடையாது. 18 and 7 அப்படிங்கிற ரேஞ்ச் தான் ரொம்பவே டஃப்பான ஒரு விஷயம். சிக்ஸர்ஸ் அண்ட் தண்டர்ஸில் இங்கே சேஸ் பண்ணும்போது சிக்ஸர்ஸ் ஆப்வியஸாக நிறைய நேரங்களில் ஜெயிச்சிருக்காங்க. பேட் ஃபஸ்ட்டு பண்ணும்போதும் ஜெயிச்சிருக்காங்க. இருந்தால் கூட சேஸ் பண்ணும்போது அந்த பர்சன்டேஜ் விகிதம் ரொம்ப அதிகமாக இருக்குது. சிக்ஸர்ஸ் ரீசெண்டாக தோல்வி இருந்திருக்கு, இல்லைன்னு சொல்லலை. 2 தோல்வி இந்த சீசனில், 2 தோல்வி. மற்றபடி ஜெயிச்சிருக்காங்க, நிறைய வெற்றிகள் இருந்திருக்கு. தண்டரை பொறுத்த வரைக்கும் போன போட்டியில் ஒரு கம்பேக்கு. ஸோ மிடில் ஒரு 2 போட்டி டவுன் ஆனாங்க. இது கொஞ்சம் டஃப்பான ஒரு விஷயந்தான். இந்த 2 டீமுக்கு இடையிலன்னு பார்க்கும்போது சிக்ஸர் தான் நிறைய சிக்ஸர்ஸ் போயிருக்குது. இதில் தண்டர் 2 போட்டி ஜெயிச்சிருக்காங்க கடந்த 10 போட்டின்னு பார்க்கும்போது. டாப் 14 என்னோட மைண்டில் ஸ்டீவ் ஸ்மித்து, சாம் கான்ஸ்டஸு, ஜோஸ் ஃபிலிப்பி, டேவிட் வார்னர் எல்லாமே ஓப்பனர்ஸு. ஓரளவுக்கு கொஞ்சம் ஸ்லோவாக தான் இருக்கும் பிச்சை பொறுத்த வரைக்கும். ஸோ பேசர்ஸ் விக்கெட் எடுக்கிறாங்க அப்படிங்கிறதுக்காக ஸ்லோ பிச் இல்லைன்னு சொல்ல முடியாது. ஸ்லோ பிச்சில் ஸ்பின்னர்ஸ் விக்கெட் எடுப்பாங்க அப்படிங்கிற அந்த ஆங்கிலும் யோசிக்காதீங்க. கொஞ்சம் டேர்ன் கிடைக்கணும், அதே நேரத்தில் பால் பேட்டுக்கு வராமல் இருக்கணும். இந்த மாதிரி விஷயங்கள் இருக்குது. கொஞ்சம் ஸ்லோவாக இருக்கும்போது நிறைய நேரங்களில் நியூ பால் பெட்டராக பேட்டுக்கு போகும். ஸோ அதில் இந்த ஓப்பனர்ஸ் பெட்டராக விளையாடலாம். ஸோ அந்த ஆங்கிளில் தான் ஓப்பனர்ஸ்லாம் நல்ல சாய்ஸு. அதுக்கடுத்துன்னு பார்க்கும்போது ஜாக் எட்வர்ட்ஸு டபுள் ஆப்ஷன். இங்கே ஹென்ட்ரிக்ஸை பொறுத்த வரைக்கும் டபுள் ஆப்ஷனாக யோசிக்கலாம். பட் பவுல் பண்ண மாட்டார்னு தான் நான் யோசிக்கிறேன். அவரை பொறுத்த வரைக்கும்
நல்ல ஹிட்டிங்கை இங்கே ஷோ பண்ணியிருக்காரு. இந்த பர்டிகுலர் கிரவுண்டுக்கு பெஸ்ட்டாக இருந்திருக்காரு. அதிக ரன்ஸும் அடிச்சிருக்காரு. சாம் பில்லிங்ஸு ஏற்கனவே சொன்ன ரீசன் தான். 3 ஸ்பின்னர் இருக்கும்போது விக்கெட் கீப்பர் டெஃபினட்டாக நீடு. க்ரீனு, பென் வாசியஸு, மெக்கன்ட்ரூ, ஸ்ரீன் அபாட்டு இவங்கெல்லாம் விக்கெட் டேக்கிங் பேஸில் பெஸ்ட்டு. அண்ட் ஓரளவுக்கு கான்ட்ரிபியூஷன் பேட்டிங்கில் வந்தாலும் கொடுக்க முடியும். ஆண்ட்ரூஸு அவருமே நல்ல ஹிட்டிங்கை ஷோ பண்ணுறாரு. இவன் ஓவர் க்ரீன் அனுப்புனா கூட நல்லா இருக்குங்கிற ஆங்கிளில் யோசிக்கிற மாதிரி இருக்குது. தன்வீர் சங்கா செகண்ட் இன்னிங்ஸ் பவுலிங்னா டெஃபினட்டாக கன்சிடரபுளாக பார்க்கலாம். ஹஸ்னைனு நல்ல சாய்ஸு, ஓரளவுக்கு ஃபாஸ்ட் பவுலிங்கில் பண்ண முடியும். எக்ஸ்ட்ரா பேஸுங்கிறது வேல்யூ கொடுக்குமா அப்படிங்கிறது பார்க்கணும். ஏன்னா ரன்ஸுக்கு போகிற விஷயமா இருக்குது. பட் வெரைட்டியும் கொஞ்சம் ஷோ பண்ணணும். அந்த வகையில் மட்டும் சின்ன கன்சிடரேஷன் தான். அண்ட் 4 ஓவர் கொடுக்கறதுக்கான வாய்ப்பு, எண்ட் ஓவர் வீசுறதுக்கான வாய்ப்பு, எண்ட் ஓவரில் இங்கே சக்ஸஸ் கிடைக்குதுங்கும் போது அந்த இடத்துல ஹஸ்னைன் கன்சிடரபிள். பிக் பேஸில் ஜோர்டான் சில்க்கு, மெக்கன்ட்ரூ, தன்வீர் சங்கா அண்டு ஹஸ்னைன். ஜோர்டான் சில்க்கு கேச்சிங் பொசிஷன் அது கொஞ்சம் பாசிட்டிவாக பார்க்கணும். அண்ட் அதர்வைஸ் கொஞ்சம் டாப் ஃபஸ்ட் இன்னிங்ஸ் பேட் பண்ணும்போது ஒரு 30+ ஒரு 2 கேட்ச் அப்படின்னு வந்தால் நமக்கு பாயிண்ட்டுக்குள்ளே அண்ட் 11க்குள்ளே வரலாம். மெக்கன்ட்ரூ டீசன்ட் சாய்ஸு, பேட்டிங்கில் எண்டில் கொஞ்சம் ஃப்ளரிஸாக முடிக்க முடியும். சில நேரங்களில் அவரோட பவுலிங் நல்லாயிருக்கும். போன போட்டியில் வந்திருக்கிறது மட்டும்தான். மற்றபடி இந்த சீசன் அவருக்கு பெஸ்ட்டாக இல்லை. நிறைய ட்ராப் பண்ணி தான் போனாங்க. வாய்ப்பு கொடுக்கும்போது பண்ணலை அப்படிங்கிறனால தான் ட்ராப்பே நடந்தது. தன்வீர் சங்கா நல்ல பவுலிங், செகண்ட் இன்னிங்ஸாக இருந்தால் பெட்டர். முகமது ஹஸ்னைன் எண்ட் ஓவரில் வீசினால பெட்டர். ஸ்டீவ் ஸ்மித்து, டேவிட் வார்னர், க்ரீனை நிறைய பேர் கேப்டனாக ட்ரை பண்ணியிருக்காங்க. க்ரீன் எனக்கு பெஸ்ட்டாக தோணலை, இருந்தால் கூட முயற்சி பண்ணியிருக்காங்க. ஒரு இடத்துல 1 பால் 2 பால் கேமை சேஞ்ச் பண்ணிடும் இல்லையா, அது நம்மளோட கேமை கூட சேஞ்ச் பண்ணலாம். ஸோ அதனால் க்ரீன் ஒரு ஒன் ஆஃப் த ட்ரையாக யோசிக்கலாம். பட் வார்னர், ஸ்மித்து ஓப்பனிங் பொசிஷன் நல்லா பண்ணுவோம். அதில் ஸ்மித் இந்த பர்டிகுலர் கிரௌண்டில் பெஸ்ட்டாக இருந்திருக்கார். ஃப்ளிப்பு, விக்கெட் கீப்பிங் பாயிண்ட்டு அந்த வகையில் அடிஷ்னலாக இந்த பர்டிகுலர் கிரௌண்டில் ஓரளவுக்கு டீசெண்டாக விளையாண்டுருக்கார். கன்சிஸ்டன்ட் மேனரில் இல்லைனா கூட ஒரு சில நேரங்களில் இன்னிங்ஸை பில்ட் பண்ணியிருக்கார். எட்வர்ட்ஸ் வந்து சூப்பர் சாய்ஸு. மோசஸ் ஹென்ட்ரிக்ஸு இங்கே சூப்பராக விளையாண்டுருக்கார். சீன் அபாட் கன்சிஸ்டண்ட்டாக இந்த பர்டிகுலர் கிரௌண்டில் விக்கெட்ஸ் எடுத்திருக்கார். ஸோ இந்த ஆங்கிளில் இவங்களெல்லாம் ட்ரை பண்ணலாம் கிராண்ட் லீகில் கேப்டன்ஸாக. டீம் பாருங்கள், கேப்டன் ஜாக் எட்வர்ட்ஸ், வைஸ் கேப்டன் ட்வாசியஸோட ப்ரொமோஷன் இருக்குது. அந்த இடத்துல அவரை கொஞ்சம் கன்சிடர் பண்ணால். அண்டு நிறைய நேரங்களில் எண்ட் ஓவரில் வீசலாம், எண்ட் ஓவரில் விக்கெட்ஸும் விழுதுங்க அப்படிங்கிறதுனால அந்த ஒரு கன்சிடரேஷன் இருக்குது. ஸ்மித்து அண்ட் வார்னர் கொஞ்சம் ட்ரை பண்ணுங்கள். என்னை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் சேஃபாக நான் யோசிக்கிறேன் ஜாக் எட்வர்ட்ஸ் அண்டு ட்வாசியஸ். ஸ்டீவ் ஸ்மித்தை பொறுத்த வரைக்கும் நிறைய நேரங்களில் வந்த போட்டிகளில் விளையாண்ட அந்த ஒரு இது அடுத்த போட்டியில் இருக்குங்கிற மாதிரி நல்லா யோசிக்க முடியல. பட் ஸ்டில் இந்த பர்டிகுலர் கிரௌண்டில் நல்லா பண்ணியிருக்கிறதுனால அவரை மிஸ் பண்ண முடியாது. நிறைய பேர் கேப்டனாகவும் ட்ரை பண்ணியிருக்கனால ஸ்மால் லீக்கில் மிஸ் பண்ணுறது கொஞ்சம் ஹார்ஸான, கிராண்ட் லீக்கில் வேணால் கொஞ்சம் ட்ரை பண்ணி பாருங்கள் மிஸ் பண்ணி. மற்றபடி டீம் இது தான். டிஃப்ரெண்ட்டாக யோசிக்கணுன்னா சில பிளேயர் இன்க்ளூஷன், டோட் மர்ஃபி, ஜோஹன் இவங்களெல்லாம் கொஞ்சம் யோசிக்கலாம். பட் ரொம்பவே ரிஸ்க்கான ஒரு விஷயந்தான். 6ஸுக்கு ஃபேவராக டீம் போடுறது கொஞ்சம் ஓரளவுக்கு சேஃபாக யோசிக்கலாம். அப்படி கூட கொஞ்சம் ட்ரை பண்ணுங்கள். சேஃபுங்கிறத விட அது கொஞ்சம் கிராண்ட் லீக்குக்கு ட்ரை பண்ணுற ஒரு விஷயமா இருக்கும். ஏன்னா ஹீட்டுமே ஈக்குவலாக பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க இந்த சீசனில். 6ஸ் இங்கே பெஸ்ட்டாக பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஸோ அதை பேஸ் பண்ணி டீமை செட் பண்ணுங்கள். நீங்கள் டிஃப்ரெண்ட் டீமை ட்ரை பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. மிக்க நன்றி.